ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீப் சர்க்கிள் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒன்று தான் பார்க்க போகிறோம். அதாவது எப்படி சின்ன 2 வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு வெர்பை வச்சு எப்படி சின்னவங்களாக இருந்தால் எப்படி கூப்பிடணும், சேம் ஏஜ் பீப்புளாக இருந்தால் எப்படி கூப்பிடணும், அதை விட நம்மளுக்கு அதிகமாக பெரியவங்களாக இருந்தால் எப்படி கூப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம். அந்த வேர்ப்ஸை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணணும், அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்ததில் ஆ ஆ வச்சு நம்ம பார்த்தோம். ஆக்கு நம்ம சின்னவங்களை கூப்பிடும்போது எப்படி கூப்பிடணும், ஆவோ. ஆவோ அப்படின்னா வா. அதே பெரியவங்களாக இருந்தால் ஆயே, வாங்க, வாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த வேர்டை வச்சு நம்ம எப்படி ஒரு குட்டி குட்டி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வேர்ட் பாருங்கள், உள்ளே வா. அப்போ இதில் உள்ளே அப்படின்றதுக்கு அந்தர். உள்ளே அப்படின்னா அந்தர். அப்போ வெளியே அப்படின்னா பாகர். அந்தர்னா உள்ளே, பாகர்னா வெளியே. அப்போது உள்ளே வா அப்படின்னா அந்தர். வான்றது நம்ம ஆல்ரெடி தெரியும், ஆவோ. அந்தர் ஆவோ. அந்தர் ஆவோ அப்படின்னா உள்ளே வா. அப்போ உள்ளே வாங்க இல்லைன்னா உள்ளே வாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும்? அப்போ அந்தர் ஆயியே. அந்தர் ஆயியே. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், உள்ளே உட்கார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உள்ளே அப்படின்னா அந்தர். உட்கார்றதுக்கு நம்மளுக்கு தெரியும், உட்கார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பைட்டோ. பைட் அப்படின்னா உட்காரு. பைட்டோ உட்காரு. அப்போ அந்தர் பைட்டோ. அந்தர் பைட்டோ. அப்போ உள்ளே உட்காருங்க, உட்காருங்க அப்படின்னு மரியாதையாக சொல்கிறதுக்கு அந்தர் பைட்டியே. அந்தர் பைட்டியே. தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள், உள்ள விளையாடு. உள்ளக்கு போய் விளையாடு அப்படின்னு சொல்லுவோம்ல, உள்ள விளையாடு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ அந்தர் கேலோ. அந்தர் கேலோ. கேல் அப்படின்னா விளையாடுதல். அப்போது நம்ம சின்னவங்களுக்கு சொல்லும்போது கேலோ. அந்தர் கேலோ. அப்போ உள்ளே விளையாடுங்க அப்படின்னு மரியாதை சொல்கிறதுக்கு அந்தர் கேலியே. அந்தர் கேலியே. ஃபோர்த் ஒன் பாருங்கள், உள்ளே சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்தர் காவோ. அந்தர் காவோ. அப்போ பெரியவங்களாக இருந்தால் அந்தர் காயே. அந்தர் காயே. சிக்ஸ்த்து சென்டென்ஸ் பாருங்கள், வெளியே வா. ஃபிஃப்த்து சென்டென்ஸ் உள்ளே பாரு. உள்ளே பாரு அப்படின்னா உள்ளே அப்படின்னா அந்தர். பாரு அப்படின்றதுக்கு தேக்கோ. தேக் அப்படின்னா பார்த்தல். தேக் அப்படின்னா பார்த்தல். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தல சுன் அப்படின்னா கேட்டல் அப்படின்னா தேக் அப்படின்னா பார்த்தல். அப்போ அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தேக்கோ. அப்போ அந்தர் தேக்கோ. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன், வெளியே அப்படின்னா பாகர். சிக்ஸ்த்து சென்டென்ஸ் பாருங்கள், வெளியே வா அப்படின்னா வெளியேனா நம்மளுக்கு தெரியும் பாகர். அப்போ வா அப்படின்னா ஆவோ. பாகர் ஆவோ. அப்போ வெளியே போ அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், பாகர். போ அப்படின்றதுக்கு நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம். பார்க்காதவங்களுக்கு நான் என் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வைக்கிறேன், லாஸ்ட் கிளாஸ் வீடியோவை மறக்காமல் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் கிளாஸில் உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போது செவன்த்து வேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள், வெளியே போ அப்படின்றதுக்கு பாகர் ஜாவோ. பாகர் ஜாவோ. இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்களேன், ஆவோ, ஜாவோ, பைட்டோ, கேலோ, காவோ, தேக்கோ. இது எல்லாமே என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆவோ அப்படின்னா வா, ஜாவோ அப்படின்னா போ, பைட்டோ அப்படின்னா உட்காரு, கேலோ அப்படின்னா விளையாடு, காவோ அப்படின்னா சாப்பிடு, தேக்கோ அப்படின்னா பாருன்னு அர்த்தம். இது எல்லாமே நம்ம சேம் ஏஜில் உள்ளவங்களுக்கும் நமக்கு கீழே உள்ள சின்ன பசங்கக்கிட்ட நம்ம பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ப்ஸ். இந்த வேர்ப்ஸை நம்ம எப்படிலாம், இப்போ இந்த சைட் நான் என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், ஒரு ஆரோ மார்க் போட்டு எழுதியிருக்கேன்ல, அந்த வேர்டெல்லாம் பாருங்கள். அந்தர், பாகர். அந்தர் அப்படின்னா உள்ளே, பாகர் அப்படின்னா வெளியே. ஊப்பர். ஊப்பர் அப்படின்னா மேலே. நீச்சே. நீச்சே அப்படின்னா கீழே. ஊப்பர் நீச்சே அப்படின்னா மேலே கீழே. அடுத்தது லாஸ்ட் ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள், ஜ. அது லேல பாதி இல். அப்போ ஜ, இல்,
ஜல்தி ஜல்தி அப்படின்னா சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஹிந்தியில் இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, துரந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. துரந்த் அப்படின்னாலுமே சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் என்னடா இருக்குது, அந்தர் உள்ளே, பாகர் வெளியே, ஊப்பர் மேலே, நீச்சே கீழே, ஜல்தி சீக்கிரம். இந்த 5 வேர்ட் கூட நம்ம இருக்கிற வெப்சைட் இப்படி மேட்ச் பண்ணி பாருங்களேன். அந்தர் ஆவோ, அந்தர் ஜாவோ, அந்தர் பைட்டோ, அந்தர் கேலோ, அந்தர் காவோ, அந்தர் தேக்கோ. இதே மாதிரி நம்ம பாகருக்கும் சொல்லலாம். அதே மாதிரி ஊப்பர் எடுத்துக்கோங்கன்னா மேலே. அப்போ மேலே போ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஊப்பர் ஆவோ, சாரி மேலே போ சொல்கிறதுக்கு ஊப்பர் ஜாவோ. மேலே வா அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ ஊப்பர் ஆவோ. அதே மேலே உட்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஊப்பர் பைட்டோ. மேலே விளையாடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஊப்பர் கேலோ. மேலே சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஊப்பர் காவோ. மேலே பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ ஊப்பர் தேக்கோ. அதே மாதிரி நீச்சேக்கு பாருங்கள். அப்போது கீழே வா அப்படின்னு சொல்கிறதுக்கு நீச்சே ஆவோ. அப்போது கீழே போ அப்படின்றதுக்கு நீச்சே ஜாவோ. கீழே உட்காரு நீச்சே பைட்டோ. கீழே விளையாடு நீச்சே கேலோ. கீழே சாப்பிடு நீச்சே காவோ. கீழே பாரு நீச்சே தேக்கோ. கீழே பாரு அப்படின்னா நீச்சே தேக்கோ. இதே மாதிரி ஜல்தி அப்படின்னா என்ன சொன்னேன், சீக்கிரம். அப்போ ஜல்தி ஆவோ சீக்கிரம் வா, ஜல்தி ஜாவோ சீக்கிரம் போ, சீக்கிரம் உட்காரு ஜல்தி பைட்டோ, சீக்கிரம் விளையாடு ஜல்தி கேலோ, சீக்கிரம் சாப்பிடு ஜல்தி காவோ, சீக்கிரம் பாரு அங்கே பாரு அப்படின்னு சொல்லல, ஜல்தி தேக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பெரியவங்களாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், அந்தர் ஆயியே, அந்தர் ஜாயியே, அந்தர் பைட்டியே, அந்தர் கேலியே, அந்தர் காயியே. அந்தர் தேக்கோக்கு என்ன சொல்லணும்னா திக்காயியே அப்படின்னு சொல்லுவாங்க. திக்காயியே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்தர் திக்காயியே பாருங்க, அந்தர் திக்காயியே. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் ஒரு 7 சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி பாகருக்கு வச்சு இந்த 6 இது கொடுத்துருக்கேன்னா, ஆவோ ஜாவோ பைட்டோ கேலோ காவோ தேக்கோ, இந்த 6க்கும் பாகரை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஊப்பரை வச்சு இந்த 6க்கும் நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதுங்க. நீச்சேக்கும் இதே மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதுங்க. ஜல்திக்கும் எழுதுங்க. எழுதிட்டு என்ன பண்ணோம், ஆவோக்கு நம்ம எழுதின மாதிரி ஆயியே, ஜாயியே, பைட்டியே, கேலியே, காயியே, திக்காயியே, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதை வச்சு சென்டென்ஸ் நீங்கள் குட்டி குட்டி சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு குட்டி குட்டி சென்டென்ஸ் எப்படி எழுதணும்னு மேக் பண்ண தெரிஞ்சுட்டு அப்படின்னா, நம்ம பெரிய சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சு நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க. சேனலை மறக்காமல் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.